ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு ஜேக்கப்ஸ் கிரேட் பாயிண்ட்ஸ். வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு முறை இந்த வீடியோல உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி. குரூப் 2 ரிசல்ட்ஸ் வந்திருந்து குரூப் 2ல இன்டர்வியூ போஸ்டிங்ஸ்க்கான இன்டர்வியூ முடிஞ்சு, கவுன்சிலிங் முடிஞ்சு, ஸோ பணி நியமனம் ஆணையெல்லாம் கொடுத்துருந்தாங்க. நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் கிளியர் பண்ணியிருந்தாங்க குரூப் 2 இன்டர்வியூ போஸ்டிங்ஸ். ஸோ அதுல டாப் போஸ்டிங்ஸா எடுத்த நம்ம மாணவர்கள் இங்க இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஜனனி வந்து சப் ரெஜிஸ்டரா செலக்ட் ஆயிருக்காங்க. திவ்யா பாரதியும் சப் ரெஜிஸ்டரா செலக்ட் ஆயிருக்காங்க. பாலாஜி வந்து அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபரா செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ போஸ்டிங்ஸ் வேண்டாம், ஏன்னா நிறைய பேருக்கு முனிசிபல் கமிஷனர் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு, வேற நல்ல போஸ்டிங்ஸ்க்காக வேண்டி இன்டர்வியூல எடுக்கல. அதை தாண்டி நிறைய குரூப் 2A மாணவர்களும் போஸ்டிங்ஸ் வந்து வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிருக்காங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அதே நேரத்துல குரூப் 2A போஸ்டிங்ஸ் போறவங்களும் நல்ல போஸ்டிங்ஸ் கிடைக்கணும் அப்படின்றதும் வாழ்த்துக்கிறோம். சரிங்க. ஸோ இது ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும். பட் ஆனா இந்த வீடியோ வந்து எதற்காக அப்படின்னா, முக்கியமா ஒரு விஷயம் பேசுறதுக்காக வேண்டிதான் இந்த வீடியோ. அடுத்து குரூப் 4 தேர்வை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் தான் நான் இங்க சொல்லலாம்னு இருக்கேன். குரூப் 4 தேர்வுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நிறைய பேர் ஜெனரல் ஸ்டடீஸ்லாம் ரொம்ப வருஷமா படிச்சிருப்பீங்க. நிறைய பேர் ஜெனரல் இங்கிலீஷ்ல இருந்து தமிழுக்கு ஷிஃப்ட் ஆயிருப்பீங்க. இந்த ஜெனரல் ஸ்டடீஸ் அப்படின்றது ஒரு சின்ன விஷயம் தான். அதாவது ஒரு 10 யூனிட் இருக்கு. அதே இது அதுல இருந்து 100 கேள்வி, தமிழ்ல இருந்து 100 கேள்வி கேட்கறான். இதுல உங்களோட முதல் இலக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னா, தமிழுக்கு பொது தமிழுக்கு 100 கேள்வி வருது. அதுல 100க்கு 100 வாங்கணும் அப்படின்றதான் உங்களோட இலக்கா இருக்கணும். 100 அவுட் ஆஃப் 100. அது வந்து எந்த காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாது. நம்ம அதுக்கான முயற்சியை பண்ணணும். மேபி 2 மதிப்பெண் 1 மதிப்பெண் குறையலாம். ஆனா பிரச்சனை இல்லை. ஆனா அந்த 100க்கு 100 வாங்குறதுக்கான முழு முயற்சியை போட்டாதான் குரூப் 4 தேர்வை பொறுத்த வரைக்கும், இது குரூப் 2னா ஸ்ட்ராட்டஜியே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஆனா குரூப் 4 தேர்வை பொறுத்த வரைக்கும் தமிழுக்கு 100க்கு 100 வாங்கணும். ஏன்னா குரூப் 2ல நிறைய 1:20 ரேஷியோ எடுப்பாங்க. குரூப் 4ல அப்படி கிடையாது. உங்களுக்கு போஸ்டிங் 6000 போஸ்டிங்னா 6000 பேர் டாப்ல இருக்கக்கூடியவங்க ரெஸ்பெக்டிவ் அந்த கேட்டகரிஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு தான் கிடைக்கும். அப்படின்னா நீங்க வந்து ஒரு டாப் 100, டாப் 200, டாப் 300க்கு உள்ளாடி உங்க ரேங்க்ஸை கொண்டு வரும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சாதகமா இருக்கும். இதுல ஒரு 100க்கு 100 ட்ரை பண்ணும்போது ஒரு 85 கொஸ்டின்ஸ் ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு ட்ரை பண்ணலாம். இட் வில் லேண்ட் ஒரு 80ல இது லேண்ட் ஆகுது, இது ஒரு 95ல லேண்ட் ஆகுதுன்னா உங்களுக்கு ஈஸியா. தமிழுக்கு ஒரு 95, இங்க வந்து ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு ஒரு 80. அந்த மேக்ஸ்ல 25க்கு 25 சாலிடா போடணும். அதை தாண்டி 75 கொஸ்டினை உங்களுக்கு 9 சப்ஜெக்ட்ல பிரிச்சு கொடுக்குறாங்க. எதுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கணும், எதுல 10 கேள்வி கேட்பாங்க, இதுல 15 கேள்வி கேட்பாங்கன்னு அக்கு வேற ஆணி வேற பார்த்து வச்சிருந்தீங்கன்னா, யூனிட் 8, யூனிட் 9, இந்தியன் பாலிட்டி, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இந்தியன் ஹிஸ்டரி சிலபஸ் பேஸ் பண்ணி இதை நீங்க பள்ளி புத்தகங்களை படிச்சு வச்சுட்டு இருந்தாங்களே, ஏற்கனவே நல்லா படிச்சு வச்சிருப்பீங்க. நம்ம இப்ப போக்கஸ் என்ன அப்படின்னா, தமிழுக்கு 100க்கு 100 வாங்குறது எப்படி. அதற்காக ஒரு புதிய தொடர், ஒரு அழகான ஒரு தொடர் நம்ம ஸ்டார்ட் பண்ண இருக்கோம். ஸோ குரூப் 4 தேர்வை தமிழால் வெல்லலாம், 100க்கு 100 அப்படிதான் நம்மளோட டார்கெட்டு. ஸோ இதற்கான வகுப்புகள் நம்ம வந்து இலவசமான வகுப்புகள் நம்மளோட யூடியூப் சேனல்ல நம்ம தினம்தோறும் இரவு 9:30 மணிக்கு வந்து போட போறோம். அதை தாண்டி உங்களுக்கு இன்னும் தேர்வுகள், இது வந்து என்ன மாதிரி பிளான் பண்ணியிருக்கு அப்படின்னா, இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் நம்ம முந்தைய ஆண்டு கேள்விகள்ங்கிறது ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட ஒரு 8000 10,000 கேள்விகள் இருக்கு. இந்த 8000 10,000 கேள்விகளை நம்ம ஒரு வாட்டி கடந்து வந்து திரும்ப திரும்ப பார்க்கும்போது அதே கேள்விகள் ரிப்பீட் நிறைய ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 80 கேள்விகள் முந்தைய ஆண்டு கேள்விகள்ல வரதான். அதை தாண்டி நம்ம பள்ளி புத்தகங்களும் சிலபஸை வச்சு இந்த கேள்விக்கு நிகரான கேள்விகள், எதுகை மோனை ஏபு இப்படின்னு வந்து அதே மாதிரி ஒரு கேள்வி கேட்பாங்க. ஸோ அதுக்கு அந்த அந்த மாதிரி உள்ளதும் கேள்வித்தாள்ல நம்ம தெளிவா புரிஞ்சுக்க முடியும். கேள்வித்தாள்கள் அதிகமா பார்ப்பதுனால உங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, நீங்க புதிய புத்தகம் மட்டும் படிச்சாலே போதும், பழைய புத்தகத்துல இருக்கலாம் கேள்விகள்லே நிறைய வந்துடும். ஸோ இதற்காக நம்ம ஒரு ஸ்பெஷல் சீரீஸ் போட போறோம். ஸோ குரூப் 4 தேர்வை தமிழால் வெல்லலாம் 100க்கு 100 அப்படின்றதான் அந்த செஷனோட நேமே. ஸோ அதை தமிழால நம்ம கட்டாயமா குரூப் 4 தேர்வு. ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, சார் நான் போன வாட்டி ஜெனரல் ஸ்டடீஸ்ல 80 85 போட்டிருந்தேன், ஆனா என்னால தமிழ்ல வந்து 78 80 தாண்ட முடியல. தமிழ்ல உங்களுக்கு மதிப்பெண்கள் கம்மியா வருதுன்னு நினைச்சீங்கன்னா கட்டாயமா இந்த செஷன் அட்டன் பண்ணுங்க. இது வந்து ஒரு குவிஸ் செஷனா தான் இருக்கும். நான் கேள்வி கேட்பேன், நீங்க சரியான பதில சொன்னீங்கன்னா ஸோ அதை நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். ஸோ இது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், உடம்பிடை தோன்றி தோன்றே அறுத்ததன் உதிரம் ஊற்றி அடல் உரச் சுட்டு வேறொரு மருந்தினால் துயரம் தீர்வர் இத்தொடரை கூறியவர் யார் அப்படின்னா நான் கேட்பேன், நீங்க கம்பர் ஆப்ஷன் சின்னு சொல்லலாம். ஆனா அடுத்த கேள்விக்கு போவேன். இந்த மாதிரி கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 8000 கேள்விக்கு மேல உள்ள இதை வந்து நம்ம ஒரு பிளான் பண்ணிருக்கோம். ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு 100 கேள்விகள், சில நாள் 150 கேள்விகள் வரைக்கும் நம்ம இதை புஷ் பண்ணி கொண்டு போகலாம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். நம்மளோட டெலகிராம் சேனல்ல பிடிஎஃப் இருக்கும். ஸோ அதே நீங்க டவுன்லோட் பண்ணி பத்திரமா யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கட்டாயமா இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ல போடுங்க, நான் அதுக்கு ஆன்சர் பண்றேன். மீண்டும் ஒரு முறை இன்னொரு வீடியோல சந்திப்போம் நண்பர்களே. நன்றி. தேங்க்யூ.